வணக்கம். ஸோ இன்றைய போட்டி டெல்லிக்கும் லக்னோவுக்கும் நடக்கின்ற போட்டி. ஸோ இதில் வந்து ரெண்டு டீமுமே ஜெயிச்சே ஆகணும். யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பிளே ஆஃப்க்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. லக்னோவுக்கு பிரகாசமாக இருக்குது, டெல்லிக்கு கொஞ்சம் ஒரு வாய்ப்பு இருக்குது. நேற்றே வந்து மேட்ச்சு கடைசியில் நின்று போச்சு. நேற்று மேட்ச்சு வந்து நடக்கலை. நேற்று நடந்திருந்தால் ரெண்டு டீமோட பிளேயர்ஸ் நிறையா பேரோட டேட்டா இருந்ததுனால மேபி நிறையா வின் பண்ணியிருக்கலாம். ரைட், ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால். ஸோ இதுதான் டெல்லிக்கு நடக்கக்கூடிய கடைசி மேட்ச். இதுக்கப்புறம் மேட்ச் இல்லை. ஸோ லக்னோவுக்கு இதுக்கப்புறம் இன்னொரு மேட்ச் இருக்குது. ஸோ டெல்லி இதை ஜெயித்தாலும் வாய்ப்பு கம்மி. பட் லக்னோ இதை ஜெயிச்சா அதுக்கு அடுத்த மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா உறுதியாக அவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த மாதிரி ஒரு போட்டி. ஸோ இந்த போட்டியில் எப்படி போகும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் டெல்லி சார்பாக ஜே ஃப்ரேசர், டேவிட் வார்னர், சாய் ஹோப்பு, ரிஷப் பந்த், டி ஸ்டப்ஸு, அபிஷேக் போரல், அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், இசாந்த் சர்மா, முகேஷ் குமார், கலீல் அகமது இவங்கெல்லாம் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. லக்னோ சார்பாக குவிண்டன் டிகாக், கேஎல் ராகுல், தீபக் ஹூடா, மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ், ஆயுஷ் பத்தோனி, நிக்கோலஸ் பூரான், குர்னூல் பாண்டியா, ரவி பிஷ்னாய், யாஸ் தாக்கூர், நவீன் உல் ஹாக், மோஷின் கான் இவங்கெல்லாம் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதில் இன்னைக்கு போட்டி வந்து பார்த்தீங்கன்னா கடகராசியில் முழுக்க நடக்குது. கடகராசி ஆயில்யம் நட்சத்திரத்தில் மேட்ச் நடந்து மேட்ச் முடியுது. ஸோ இன்றைய போட்டி ஆயில்யம் நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். ஸோ போட்டி தொடங்கக்கூடிய லக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா விருச்சக லக்கணத்துக்கு வந்துருச்சு. ஸோ மேட்ச் ஆரம்பிக்கும் போது கன்னியா லக்கணம், முதல் மேட்ச் கன்னியா லக்கணத்தில் ஆரம்பிச்சது, இப்போ விருச்சக லக்கணத்துக்கு வந்துருச்சு. ஸோ போட்டி இவ்வளோ லென்த்தாக நடக்குது. இப்போ பிஎஸ்எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 லக்கணத்திலே தான் முடிஞ்சுது. ஸோ இது ரொம்ப நாள் நடக்கக்கூடிய போட்டின்றதுனால இந்த மாதிரி போகுது. ஸோ ஃபைனல் அப்பவும் பார்த்தீங்கன்னா விருச்சக லக்கணம் எண்டுக்கு வந்துடுது. ஸோ வந்து இந்த போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சாய் ஹோப்பு, குவிண்டன் டிகாக் இன்னைக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னைக்கு ரிஷப் பந்த் விளையாடுறாரான்றது தெரியல. இன்னைக்கு விளையாடுற ஒரு மேட்ச் தான் அவருக்கு தண்டனை கொடுத்தாங்க. விக்கெட் கீப்பர் சாய் ஹோப்பு, குவிண்டன் டிகாக். பேட்டிங்கில் ஸ்டீவ் ஸ்டப்ஸு, ஆயுஷ் பத்தோனி, ஜேக் ஃப்ரேசர் இவங்கெல்லாம் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் அக்சர் பட்டேல், குர்னூல் பாண்டியா, மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ். பவுலிங்கில் குல்தீப் யாதவ், யாஸ் தாக்கூர், நவீன் உல்லாக் இவங்கெல்லாம் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த பட்டியல் இப்படி தான் இருக்கும். ஸோ இவங்க சிறப்பான ஒரு அமைப்பு உண்டு. ஸோ இந்த சிஸ்டம் தான் இருக்குது. ஒருவேளை லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் செகண்ட் பேட்டிங் பிடிச்சாங்க அப்படின்னா ஆயுஷ் பத்தோனியை நீங்கள் விட்டுட்டு நீங்கள் வந்து டேவிட் வார்னர் எடுத்துக்கோங்க. ஆல்ரவுண்டர் அதே மாதிரி இருக்கட்டும். பவுலிங்கில் வந்து யாஸ் தாக்கூர் சேர்த்திக்கோங்க, குல்தீப் யாதவ் சேர்த்திக்கோங்க. ஒருவேளை டெல்லி செகண்ட் பேட்டிங் பிடிச்சதுன்னா ரிஷப் பந்த் உள்ளே கொண்டு வாங்க, குவிண்டன் டிகாக் தூக்கிட்டு நிக்கோலஸ் பூரனை கொண்டு வாங்க. அதே மாதிரி கலீல் அகமது பவுலிங்கில் கொண்டு வந்துருங்க, முகேஷ் குமார் கொண்டு வந்துருங்க, ரவி பிஷ்னாய் கொண்டு வந்துருங்க. அப்படியே பவுலிங் அப்படியே செட்டாக மாற்றிருங்க. ஸோ இது உங்களுக்கு குழப்பமாக இருக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்டில் என்னுடைய டெலிகிராமோட லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டாஸ் போட்டப்பறம் வழக்கம் போல் நான் டெலிகிராமில் ஒரு 13 பேர் அல்லது 14 பேர் நான் அனுப்புவேன். அதில் நீங்களாக கேப்டன் வைஸ் கேப்டன் செட் பண்ணி நீங்களாக போட்டுக்கணும். ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் நான் தனியாக கொடுக்குறது கிடையாது. வாட்ஸ்அப்பில் வந்து கேட்கக்கூடாது. ப்ரைம் டீம்லாம் நான் கொடுக்குறது கிடையாது. ட்ரீம் 11 பற்றி வாட்ஸ்அப்பில் எந்த தகவலும் கிடையாது. ஸோ இன்றைக்கி மேட்ச்சில் லக்னோ ஜெயிக்குமா இல்லை டெல்லி ஜெயிக்குமா அப்படின்றத தெரிஞ்சு பந்தயம் கட்டக்கூடிய நபர்கள் சார் நிறைய பேர் என்ன அப்போ நாங்களும் கற்றுக்குறோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி இது ஈஸி கிடையாதுங்க. இது ரொம்ப ஈஸி கிடையாது. இதில் ஜெயிச்சனோட விட்டவன் தான் அதிகம். இது ஏற்கனவே எல்லா ஈர வெங்காயமும் தெரிஞ்சு ஏகப்பட்ட நஷ்டங்கள் அடைஞ்சு புக் செட் போட கற்றுக்கிட்டு சேஃப்டி மெத்தட் தெரிஞ்சுக்கிட்டு ஆவரேஜாக எல்லா மேட்சும் கட்டினா தான் ஜெயிக்க முடியுன்ற ஞானம் கிடச்சி எல்லாம் தெரிஞ்சு யார் ஜெயிப்பான்னு தெரியாமல் எல்லாமே ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட எல்லா நாலேஜும் கிடைக்கும். அதாவது மேட்ச்சில் வந்து எப்படி நம்ம ஜெயிக்கணும், எப்படி சம்பாதிக்கணும், எப்படி வந்து நம்ம டீம் தோத்தாலும் லாஸ் கட் பண்ணுற டெக்னிக் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எந்த டீம் ஜெயிக்கணும்னு தெரியாமல் இருக்காம பாருங்க, அவனுக்கு மட்டும் தான் நான் ரிசல்ட் தரேன். எதுவுமே தெரியாத பாலகர்களுக்கு நான் தரது கிடையாது. அவங்கள சூதாட்டத்துக்கு கொண்டு வந்து கற்றுக் கொடுக்கறதுக்கு நான் ஒரு 4 வீடியோ போட்டால் போதும். ஆனால் அது தப்பு. ஒரு மனிதனுக்கு கெட்ட பழக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடாது. சூதாட்டன்றது மிகப்பெரிய கெட்ட பழக்கம். அந்த கெட்ட பழக்கத்தை நான் கற்றுற மாட்டேன். ஏற்கனவே இந்த கெட்ட பழக்கம் அடிக்ஷனாக இருக்கவங்களுக்கு நான் ப்ரிடிக்ஷன் தரேன். அதுவுமே சாஸ்திர ரீதியாக தப்பு தான். பட் ஜோசியத்தில் கண்டுபிடிக்கிற ஒரு விஷயத்த நம்ம கொடுக்குறோம். இது இன்னைக்கு நேற்று நான் பண்ணல. டெலன் பாண்டியராஜன் சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு அவரு தான். எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச குரு அவரு தான். சகுனி மகாபாரதத்தில் வந்து அவருக்கும் ஜோசியர் தெரிஞ்சவர் தான். அவன் வந்து சகாதேவன் மிகப்பெரிய ஜோசியக்காரன். அவன் இன்னைக்கு விளையாட போகாத தோத்து போய்டும் சொல்லி மீறி தர்மம் போனான்.
ஸோ அந்த மாதிரி சூதாட்டத்தில் அந்த காலத்துலேருந்தே உதவி பண்ணியிருக்காங்க ஜோசிக்காரங்க. எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு டெலன் பாண்டியராஜன் சொல்லிட்டு அவர் இப்போ உயிரோடு இல்லை. இருந்திருந்தாருன்னா நான் அந்த டென்னிஸ் ஃபுட்பால்லாம் கற்றுக்கிட்டு நான் முழு நேரமாக இதே பண்ணிட்டு இருப்பேன் 365 நாளும். பட் ஏன்னா அவர் இல்லை, சிவதாசன் ரவி சார் இல்லை. ஸோ 2 பேரும் இல்லாத எனக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. இப்போ டெலன் பாண்டியராஜன் ஒருத்தர் கிண்டியில் இருப்பார் ரேஸ் கோர்ஸில். அவர் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு கட்டிங் வாங்கி கொடுத்தா குடிச்சிட்டு இந்த நம்பர் குதிரம்பார், அதுதான் ஜெயிக்கும். கேபியில் இன்னைக்கு கேபி அஸ்ட்ராலஜியில் அதாவது கிருஷ்ணமூர்த்தி பദ്ധதியில் டெலன் பாண்டியராஜன் சார் தொட்ட உயரத்தை வேறு யாருமே தொட்டது கிடையாது. இன்னைக்கு கேபின்னு நிறைய பேர் போட்டுக்கிறாங்க, நிறைய பேர் பாடம் எடுக்கிறாங்க. நான் அவங்கள தப்பாக சொல்ல வரும்ல, பாடம் எடுக்கிறது வேற. இப்போ ஒரு காலேஜில் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறாங்க, திரும்ப எம்இ படிக்கிறாங்க, அதே காலேஜில் பாடம் எடுக்கிறது வேற. அவன்கிட்ட திடீர்னு ஒரு பாலத்தை கட்டுறானா கட்ட மாட்டான். ஆனால் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் போய் ஒரு எல்என்டி மாதிரி கம்பெனியில் பில்டிங் கம்பெனியில் போய் ஒரு அசிஸ்டன்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணி அதே கம்பெனியில் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி பெரிய இன்ஜினியராக மாறி அதே கம்பெனியில் ஒர்க் பண்ணவன் 10 வருஷம் கழிச்சு ஒரு பாலம் கட்டுறானா கட்டி முடிச்சிருவான். ஆனால் அவனுக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாதியாரால் கட்ட முடியாது. அந்த மாதிரி பாடம் எடுக்கிறது வேற, ப்ரிடிக்ஷன் சொல்கிறது வேற. ஸோ அந்த டெலன் பாண்டியராஜன்ற நபர் அவர் சின்னதாக ஒரு புக் எழுதினார், என்கிட்ட இருக்குது அது பீரோவில். அது ஒரே புக்கு தான் எழுதினார், அதுக்குள்ளே இறந்துட்டார். தினம் குடிச்சு கல்லீரல் கட்டு போய் அவர் 43 வயசுல இறந்துட்டார். ஒருவேளை அவர் உயிரோடு இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு இருக்கிற இந்த ஐபிஎல் ட்ரெண்டில் தமிழ்நாட்டில் அவரை தவிர வேற யாருக்கும் ப்ரிடிக்ஷன்லாம் வாங்கவே மாட்டாங்க. 100% கரெக்டாக கொடுப்பார். 72 மேட்சுக்கு 70 மேட்ச் கரெக்டாக கொடுக்குற அளவுக்கு வல்லமை பெற்றவர் அவர். இறந்துட்டார். ஸோ அவர் வந்து இதில் தான் சம்பாதிச்சார், இதில் தான் செத்தார். ஸோ அந்த மாதிரி இதை வந்து பண்ணுறது தப்பு கிடையாது ஜோசியத்தில். பட் ஆனால் நான் வந்து வழி காட்ட மாட்டேன். உங்களுக்கு எல்லாம் வழி தெரிஞ்சு வந்தால் வாங்க, நான் ரிசல்ட் தரேன். ஸோ இந்த சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த சேனல் டெலிகிராமில் ஜாயின் பண்ணுறவங்க டெலிகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. நேற்றைய போட்டியில் அது முந்தானத்து போட்டியில் 1 to 1 வரைக்கும் ஜெயிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். 1 to 10 வரைக்கும் ஜெயிச்சவங்க, 1 to 30 வரைக்கும் ஜெயிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஹானஸ்ட்டாக முடிய போகுது, இன்னும் ஒரு 10 மேட்ச் தான் இருக்குது. ஹானஸ்ட்டாக இந்த சீரீஸில் இது வரைக்கும் ட்ரீம் லெவனில் ப்ராஃபிட்டாக போகுதா இல்லை நஷ்டத்தில் போகுதா, அதாவது 1 to 30 வரைக்கும் போடுறவங்க. நான் 1 to 100 போடுறேன், நான் 1000 போடுறேன்னா உனக்கு என்றைக்குமே லாஸ்ட்டில் தான் போகும். அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை மாதிரி ஏதாவது ஒரு மேட்ச் தான் வின் ஆகும், அது கூட எனக்கு தெரியாது. ஸோ ப்ராஃபிட்டாக போதான்ற உங்கள் கருத்துக்களை போடுங்க. மீதி இருக்கிற 10 மேட்ச் முடிச்சுட்டு நம்ம ட்ரீம் லெவன் பற்றி ஒரு அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.